ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது ஒரு தாறுமாறான படம். நம்ம ஹீரோ படிக்கிற ஹை ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் வந்து ஜாயின் பண்ணுறா. வழியை போய் நம்ம ஹீரோ கிட்ட நெருக்கம் காமிக்கிறா. அவங்கிட்ட இனிமையாக பேசி அவன் கூட நல்லா பழகி எப்படியோ அவனை தன்னோட வலையில் விழுக வைக்கிறா. அடுத்தடுத்தது அந்த ஸ்கூலுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த படத்தோட பேர் பேட் சிஸ்டர். 2015 வெளியான படம். இந்த படத்தில் ஸ்டோரியும் நல்லா இருக்கும், மேற்படி விஷயங்களும் நல்லா இருக்கும். சரி, இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க. நீங்கள் போடுற லைக் தான் இந்த மாதிரி விதவிதமான படங்களை தேடி பிடிச்சி கொண்டு வர்றதுக்கு எனக்கு அது ஒரு மோட்டிவேஷ்னலாக அமையும். படத்தோட ஆரம்பத்திலே நம்ம ஹீரோ ஜேசனை காமிக்கிறாங்க. இவன் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்லை, இவன் ஒரு ஃபேமஸ் சிங்கரும் கூட. நல்லா பாடுவான். அதனால் இவனுக்கு சோஷியல் மீடியாவில் ஏகப்பட்ட ஃபாலோயர்ஸு. இப்போ அவன் படிக்கிற ஸ்கூலை காமிக்கிறாங்க. லீவு முடிஞ்சு இன்னைக்கு தான் ஜேசனும் அவனோட தங்கச்சி ஜோயும் ஸ்கூலுக்கு வராங்க. ஜேசனும் அவன் தங்கச்சியும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அப்போ தான் சாரான்னு ஒரு பொண்ணு காரில் வந்து இறங்குறா. அவள் பெரிய பணக்காரி. அந்த சாராவும் ஜோயும் ரூம்மேட்ஸு. சாராக்கு ஜேசனை பிடிக்கும், ஜேசனுக்கும் சாராவை பிடிக்கும். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் அவங்க லவ்வை சொல்லிக்கல. அந்த சமயத்தில் தான் அந்த ஸ்கூலோட சீனியர் டீச்சர் ரெபக்கா ஜேசனோட அப்பாவை பார்த்தோன்னா ஓடி வராங்க. ஏன்னா அவர் நிறைய டொனேஷன் கொடுத்துருப்பாரு இந்த ஸ்கூலுக்கு. அதுதான் இந்த ஸ்பெஷல் மரியாதை. நான் உங்கள் பசங்களை ஸ்பெஷல் கேர் எடுத்து பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் போயிட்டு வாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லி வழி அனுப்புகிறாங்க. இப்போ அந்த சிஸ்டர் ரெபக்கா அவங்க ரூமுக்கு வந்தால் அந்த சிஸ்டரோட வரவுக்காக அன்னைக்கு தான் ஸ்கூலில் ஜாயின் பண்ண புது டீச்சர் ஒருத்தி காத்துட்ருக்கா. அவள் தான் சோஃபியா. இதுக்கு முன்னாடி வேற ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்திருப்பா. ஆனால் பர்பஸாக இந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த ஸ்கூலை விட்டு கம்மியான சம்பளத்துக்கு இங்கே வந்திருப்பா. அவளை வரவேற்ற ரெபக்காவும் இந்த ஸ்கூலோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அது இதுன்னு ஏகப்பட்டதை அள்ளி விடுறாங்க. எல்லாத்துக்கும் சோஃபியா மண்டையாட்டி வைக்கிறா. அப்போ தான் அந்த ஹெட் சிஸ்டர் பார்க்குறாங்க, சோஃபியா உதட்டில் லிப்ஸ்டிக் இருக்குது. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் யாரும் மேக்கப் போடக்கூடாது அப்படின்னு ரெபக்கா சொல்லவும் ஒரு டிஷ்யூ எடுத்து அவன் லிப்ஸ்டிக்கை தொடச்சிக்கிறா. புது டீச்சர் வந்தாங்கன்னா ஸ்கூலை சுற்றி காமிப்பாங்க இல்லையா, அப்படி தான் அந்த சிஸ்டர் ரெபக்கா சிஸ்டர் சோஃபியாவை அந்த ஸ்கூலை சுற்றி காமிக்க அங்கே ஜேசனை சோஃபியா பார்க்குறா. சும்மா சாதாரணமாக தான் ரெபக்காவும் அவனை அறிமுகப்படுத்துகிறாங்க. சோஃபியா அங்கேருந்து போகிற ஜேசனவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. அவள் ஜேசனை பார்க்குறதுலையே ஏற்கனவே இவளுக்கு ஜேசனை தெரியும் அப்படிங்கிறது தெரியுது. ஏன்னா இந்த சோஃபியா ஜேசனோட இன்ஸ்டாகிராமோட ரெகுலர் ஃபாலோயர். அவனோட வீடியோஸ் எல்லாத்தையும் அவள் தவறாமல் பார்ப்பான். இன்றைக்கும் கூட அப்படி தான் ரூமில் உட்காந்துட்டு இவனவே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கா. ஒரு படி மேலே போய் ஜேசனை முத்தம் வைக்கிறதா நினச்சிட்டு அதை லேப்டாப்புக்கு முத்தம் கொடுக்குறா. அந்தளவுக்கு இவளுக்கு ஜேசன் மேலே ஒரு வெறி. மறுநாள் சோஃபியா கிளாஸுக்கு வரா. அப்போ தான் பார்க்குறா சாராவும் ஜேசனும் ரொம்ப நெருக்கமாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கவனித்த சோஃபியாவுக்கு கோபம் வருது. உடனே அவளை பார்த்து கத்துறா, கிளாஸுக்குள்ளே என்ன தேவையில்லாத பேச்சு, அவங்கவுங்க சீட்டில் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ல சாரா ஜேசன் பக்கத்தில் உட்கார்றா. ஏன்னா அதுதான் உட்கார்ற இடம். இதை பார்த்து பொறுத்துக்க முடியாத சோஃபியா, நீ வந்து முதல்ல ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்காரு அப்படின்னு அவளை ஃப்ரண்ட் பெஞ்சில் உட்கார வச்சிட்றா. சாராக்கு இது செம கடுப்பு தான். கிளாஸ் ஆரம்பிக்க, என்னது இது புது பழக்கமாக இருக்குது, இது ஒரு கேத்தலிக் ஸ்கூல், இங்கே ப்ரேயர் முடிச்சுட்டு தானே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சாரா சொல்லவும் எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஜோயி இருக்கால, ஜேசனோட தங்கச்சி, அவ சோஃபியாவை நோட் பண்ணுறா. சோஃபியாவுக்கு ப்ரே பண்ண கூட தெரியல, வார்த்தைகள் தப்பு தப்பாக உச்சரிக்கிறா. கிளாஸ் முடிஞ்சு ஜேசன் வெளியே வந்திருந்த சமயத்தில் அவனை ஃபாலோ பண்ணி வந்த சோஃபியா, ஆமாம் நீயும் சாராவும் லவ்வர்ஸா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜேசனும், இல்லையே நாங்கள் ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லவும் இந்த பதிலை கேட்டு சோஃபியா ஹாப்பி ஆகிறா. ஆனால் அன்னைக்கு ஈவினிங்கே சாரா ஜேசனை ப்ரப்போஸ் பண்ணுறா. அந்த ப்ரப்போஸலை ஜேசனும் அக்செப்ட் பண்ணிக்க அப்புறம் என்ன ரெண்டு பேரும் வாயை கடிச்சுக்கிறாங்க. இதை கவனிச்ச சோஃபியா ஒரு கத்துறா, என்னது இது ஸ்கூலில் கொஞ்சம் கூட டீசென்ட் இல்லாமல், நீ கிளாஸுக்கு போ அப்படின்னு ஜேசனை கிளாஸுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு சாராவை எச்சரிக்கிறா. ஜேசனோட லைஃப்பில் தேவையில்லாமல் குறுக்கிடாத, அவன் நல்லா படித்து நல்ல கிரேடு வாங்கணும் அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்காங்க, உன்னோட பணக்கார திமிரெல்லாம் அவங்ககிட்ட காமிக்காத அப்படின்னு சொல்லவும் சாராக்கு ஏற்கனவே சோஃபியா மேலே செம கடுப்பு. இவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டி விட்டுறா. கிளாஸ் முடிஞ்சு ஈவினிங் ஜேசனை மீட் பண்ண சோஃபியா, சாரா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு நீ அவளை கிஸ் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு டைரெக்டாக மூஞ்சி பார்த்து கேட்கவும் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் ஜேசன் நெளிகிறான். இன்னைக்கு நீ ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோட கேபினில் என்னை வந்து பார்த்துட்டு போ, ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அதன்படி ஜேசன் சோஃபியாவோட கேபினுக்கு அவளை பார்க்கறக்காக வர்றான். கதவு லாக் பண்ணாமல் இருக்கு. யதார்த்தமாக கதவை திறக்கவும் அங்கே பார்த்தீங்கன்னா டீச்சர் சோஃபியா அரைகுற துணியோட அவள் உடம்புக்கெல்லாம் மாய்ஸ்சர் போட்டுட்ருக்கிறா. அவளை இந்த கோலத்தில் பார்த்ததுமே ஜேசனுக்கு ஜிவ்வுன்னு இருக்கு. தான் வந்தது தெரியாதனால
அதவே அட்வான்டேஜாக எடுத்துட்டு சோஃபியா துணி மாத்துற வரைக்கும் முழுசாக எல்லாத்தையும் பார்த்துட்றான். அதுக்கப்புறம் அவனால் தாங்க முடியல, திரும்பி பார்க்காம ஓட்டம் எடுக்கிறான். ஆனால் சோஃபியா இவன் வந்தது, இவளை பார்த்தது எல்லாமே அவளுக்கு தெரியும். அடிச்சு பிடிச்சி ரூமுக்கு ஓடி வந்தவன் நேராக பாத்ரூமுக்குள்ளே தான் போய் ஒரு 10 நிமிஷம் முக்கி முணங்கிட்டு வெளியே வர்றான். அன்னைக்கு நைட்டெல்லாம் ஜேசனுக்கு தூக்கமே இல்லை. புழுவாட்டா பெட்டில் நெளிகிறான். சோஃபியா கூட சம்பவம் பண்ணுறதா கற்பனை பண்ணிட்டு திரும்ப ஒருக்கா பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டு வர்றான். இப்படி சோஃபியாவோட ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. ஒரு வாரம் ஓடி போகுது. வீக்கெண்ட் ஆனால் 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜேசனோட அப்பா அம்மா வந்துடுவாங்க. ஜேசன் வீட்டுக்கு போகிறத சோஃபியாவால் தாங்கிக்க முடியல. இந்த 2 நாள் அவனை எப்படி பிரிஞ்சிருக்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் சிஸ்டர் ரெபக்கா கிட்ட என்னோட அத்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள போய் பார்த்துட்டு வரணும், அதனால் இந்த 2 நாள் எனக்கு லீவு கொடுங்க அப்படின்னு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிக்கிறா. இங்கே ஜேசனோட வீட்டில் காமிக்கிறாங்க. ஜேசனுக்கு படிப்பை ஒரு வருஷம் நிறுத்திட்டு அவன் மியூசிக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. இதை அவங்க அப்பா கிட்ட சொல்லவும் அவர் தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால் வழக்கம் போல் அப்பாவுக்கும் மகனுக்கும் நடுவில் சண்டை வருதா. கோவிச்சிட்டு ஜேசன் வெளியே போய் உட்காந்துக்கிறான். அவனுக்கு இருந்த கோவத்தை பாட்டு பாடி தீர்த்துக்கிறான். அந்த சமயத்தில் தான் இவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்த சோஃபியா ஒரு செவத்துக்கு மரப்பா நின்றுட்டு இவனவே வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இவன் பாடுறதுல அப்படியே தன்னையே மெய் மறந்து ரசிச்சு கேட்டுட்டு இருக்காளா. அந்த சமயத்தில் இவன் பக்கத்தில் கால் வைக்க அங்கே ஏதோ மேலே கால் பட்டு சத்தம் உண்டாகுது. இதை பார்த்து ஜேசன் யாரது அப்படின்னு கேட்டுட்டே வர்றான். அந்த சமயத்தில் சோஃபியா கிட்ட இருந்து கால் வருது. உடனே அவ கூட பேச ஆரம்பிச்சிடறானா. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சோஃபியாவுக்கு இதை இப்படியே விட்டு வச்சிருந்தா சரிப்பட்டு வராது, ஜேசனையும் சாராவையும் முதல்ல பிரிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறா. அதனால் என்ன பண்ணுறான்னு பாருங்க. மண்டே நைட்டு எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்க சமயத்தில் போதைப் பொருளை எடுத்துகிட்டு போய் சாராக்கு தெரியாமல் அவள் கட்டில் பெட்டுக்கடியே வச்சுட்டு வந்துடுறா. வச்சுட்டு வெளியே வந்த சமயத்தில் கரெக்டாக அந்த சிஸ்டர் ரெபக்கா எதுக்கால வந்துடுறாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சோஃபியா சிஸ்டர் அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை ரெபக்கா சிஸ்டர், இங்கே ஏதோ பேச்சு குரல் கேட்டுச்சு, அதுதான் ஜஸ்ட் ரவுண்ட்ஸ் போன நான் நின்று என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன், பட் ஒன்றும் இல்லை, தூக்கத்தில் ஏதோ அந்த பொண்ணு உளறி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்ல அந்த சிஸ்டரும் நம்பிக்கிறாங்க. ஆனால் தூங்கிட்டு இருந்த ஜோயி இந்த சத்தத்தை கேட்டு முழிச்சுக்கிறா. இவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டு அவளுக்கு சோஃபியா மேலே சந்தேகம் வருது. மறுநாள் காலையில் கிளாஸ் நடந்துட்டு இருக்க அப்போது சோஃபியா எல்லா ஸ்டூடெண்ட்டையும் பேஜ் நம்பர் 32 ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறா. எல்லாரும் ஓப்பன் பண்ணுறாங்க. சாராவும் ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா அந்த பேஜ் 32ல் தான் அந்த போதை மருந்தை வச்சுருக்கா. சாரி, பெட்டுக்கடியில் வச்சுருந்தான்னு சொல்லியிருப்பேன், இந்த புக்குக்குள்ளே வச்சுருந்துருக்கா. இதை பார்த்தோன்னா சாரா ஷாக் ஆகுறாளா. இந்த விஷயம் அந்த சிஸ்டர் ரெபக்காவுக்கும் பிரின்ஸிபலுக்கும் போக சோஃபியா ஆய் ஊய்ங்கிறா. முதல்ல அவளை இந்த ஸ்கூல் விட்டு துரத்துங்க அப்படின்னு ஸ்க்ரூ ஏற்ற இதனால் கடுப்பாகி போன பிரின்ஸிபல் சாராவை டிஸ்மிஸ் பண்ணுறாரு. சோஃபியா முகத்தில் அப்படி ஒரு வில்ல சிரிப்பு. அடுத்தது என்ன பண்ணுறான்னு பாருங்க. அப்படியே பாய்ஸ் ஹாஸ்டல்லையும் செக் பண்ணி பார்த்தா தான் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்ல இந்த ஐடியா பிரின்ஸிபலுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. போய் பாய்ஸ் ஹாஸ்டல்லாம் செக் பண்ணுறாங்க. சரியா நம்ம ஹீரோ ஜேசனோட ரூம்ல ஒரு சரக்கு பாட்டில் சிக்குது. இதுவும் சோஃபியோட வேலை தான். இந்த இடத்துல நம்மளுக்கே டவுட் வருது, அப்படின்னா ஜேசனையும் ஸ்கூலை விட்டு தூக்கிடுவாங்களே, அவனை பார்க்காம இவ எப்படி இருப்பா அப்படின்னு. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவனை சிக்க வச்சதும் சோஃபியா, இப்ப காப்பாற்ற போறதும் சோஃபியா. உடனே முன்னாடி வந்து இவனுக்கு மன்னிப்பு கொடுத்தா மற்ற பசங்களும் இதே மாதிரி இந்த தப்பை தொடருவாங்க. அதனால இவன் ஒரு வாரத்துக்கு கிளாஸுக்கு வராம இந்த ஸ்கூலோட கார்டனை பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் அதுக்கும் அவர் சரிங்கிறாரு. இப்பதான் இந்த சோஃபியாவோட பாஸ்ட் என்னன்னு காமிக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல ஜேசனை பார்த்து காதல்ல விழுந்த சோஃபியா சதா சர்வ காலமும் அவன் வீடியோவே பார்த்துட்டு இருக்கா. பார்த்ததவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருப்பா. அந்த அளவுக்கு அவன் மேல அவளுக்கு பித்து பிடிச்சு போச்சு. இவ ஒரு பெரிய பணக்கார வீட்டை சேர்ந்தவ. ஆனா ஜேசனை பக்கத்துல இருந்து பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்கூலுக்கு சோஃபியா அப்படிங்கிற வேற ஒரு டீச்சர் டிரான்ஸ்ஃபர் ஆகி வராங்கன்னு தெரிஞ்சு அந்த டீச்சரை பேசி தனியா கூட்டிட்டு போய் மட்டையாலே அடிச்சு கொண்டு போடுறா. அடி பாவி, கொன்னு ஒரு இடத்துல புதைச்சிட்டு அவங்களோட ஐடி எடுத்து இவ ஃபேக்கா அந்த ஸ்கூல்ல டீச்சரா நுழையிறா. ஏமா இது என்னம்மா லாஜிக்கு? இதுக்கு போயா கொலை பண்ணுவாங்க? சரி, இதுதான் சோஃபியா இங்கே வந்ததுக்கான காரணம். இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஜேசனுக்கு தான் ஒரு வாரத்துக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கால. அதனால் அந்த ஸ்கூல் கேம்பஸில் அவன் மரம் நட்டிகிட்டு இருக்கான். அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஆக்ட் விடுறா. அவனும் இவளை ரொம்ப நல்லவன் நினச்சி நம்பிடுறான். வேணுன்ட்டே அவன் பக்கத்தில் உட்காந்துட்டு ரொம்ப புழுக்கமாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ட்ரெஸ்ஸை கழட்டி அவன் முன்னழகெல்லாம் அவனுக்கு தெரிகிற மாதிரி பார்த்துக்கிறா. நம்ம பையனும் எல்லாம் ஓரக்கண்ணால் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். திரும்பவும் அவனுக்கு ஜிவ்வுன்னு இருக்கு.
ஆனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே அவன் தங்கச்சி ஜோயி பார்த்துட்டு தான் இருக்கிறா. என்ன இந்த டீச்சர் அண்ணங்கிட்ட ரொம்ப வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறாளே அப்படின்னு அவளுக்கு சோஃபியா மேலே சந்தேகம் ஏற்படுது. அன்னைக்கு பூரா சோஃபியா கிட்ட சீன் பார்த்ததுலேயே நம்ம பையன் ஆடாடுன்னு ஆடி ரொம்ப டயர்டாகி தூங்கி போயிடுறான். அப்போ தான் நடு ராத்திரியில் சோஃபியா அவன் ரூமுக்குள்ளே என்ட்ராகிறா. என்ட்ரான உடனேயே அவன் கையில் வச்சிருக்கிற கேமராவை ஆன் பண்ணிட்டு தான் அவன் பக்கத்தில் போய் அவனை எழுப்பவும், அவன் ஏதோ கனவுல இவளை புரட்டிட்டு இருக்க நிஜத்திலேயே சோஃபியா இவனுக்கு எதுக்கால நிற்கிறத பார்த்தோன்னா பையன் அரண்டு போயிடுறான். ஏன்னா அவன் இருந்த கோலம் அப்படி. கையும் களமாக அவனை பிடிச்ச சோஃபியாவும் அவனுக்கு ஆசை வார்த்தையெல்லாம் பேசி அவன் கூட ரொம்ப நெருக்கமாக ஆரம்பிக்கிறா. ஆரம்பத்தில் பையனும் வேண்டாம் அது இதுன்னு சொல்கிறான். என்னதான் பையன் வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவன் கை அவளை கட்டி பிடிக்குது, அவள் வாயை போய் கவிக்குது. அப்புறம் என்ன 2 பேரும் சங்கமமாக ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு வழியாக நைட்டு நல்லா திருப்தியாக ஒரு எடுப்பு எடுத்தாச்சா. மறுநாள் காலையில் ஜேசனை பார்த்த சோஃபியாவும், உன்னை சின்ன பையன் நினச்சேன்டா, ஆனால் நேற்று தான் தெரிஞ்சது உன்னை விட உன் தம்பி ரொம்ப பெரியவன்னு. செம்மையாக இருந்துச்சுடா, உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருக்குது இதை பற்றி பேசுறதுக்கு. சரி இன்னைக்கும் நைட்டு கரெக்டாக 12 மணிக்கு நான் ரூமுக்கு வந்துடுறேன் என்ன அப்படின்னு சோஃபியா சொல்லவும், அது அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சர்ச்சுக்கு ஓடுறான். ஏன்னா நேற்று ஏதோ ஒரு வேகத்தில் நைட்டு அப்படி தப்பாக நடந்துக்கிட்டான். ஆனால் இது தப்பு அப்படின்னு அவனுக்கு புரியவும் அங்கே போய் பாவ மன்னிப்பு கேட்கலான்னு போகிறான். போய் பாவ மன்னிப்பும் கேட்குறான். அந்த கூண்டை திறந்துட்டு ஃபாதர் வெளியே வருவான்னு பார்த்தீங்கன்னா இந்த சோஃபியா வெளிவர்றா. அப்புறம் என்ன சர்ச்சுக்குள்ளே வச்சு அங்கே ஒரு சம்பவம் அரங்கேறுது. இவ உண்மையான நன்னா இருந்ததுன்னா அந்த இடம் புனிதமானதுன்னு அவளுக்கு தெரியும். இந்த சைக்கோ பொம்பளைக்கு தான் காதல் கண்ணை மறைக்குது. அதனால மானங்கெட்டு ஈனங்கெட்டு எல்லாத்தையும் கெடுத்துக்கிறா. இந்த சம்பவத்தால் கிளாஸுக்கு போகாமல் ஜேசன் ரூமுக்கு வந்துடுறான். அவனுக்கு இப்போ நினப்பெல்லாம் சோஃபியாவை பற்றி தான். சதா சர்வ காலமும் சோஃபியா கூடவே இருக்கணும் அப்படின்னு அவன் மேலே பைத்தியமே ஆயிட்டான். இதுதான் சோஃபியாவுக்கும் வேணும். அவள் பிளான் பண்ண மாதிரியே அவன் வலையில சுத்தமாக விழுந்துட்டானா. அன்னைக்கு பாருங்க, வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு ஃபாதர் வந்திருக்க. அவரு கூட இந்த சிஸ்டர் ரெபக்கா பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சோஃபியாவுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த ஃபாதர் இந்த நிஜமான சோஃபியா வேலை செஞ்ச ஸ்கூல்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னு. அந்த ஃபாதரும் சோஃபியாவை கூப்பிடுங்க, நான் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் சிஸ்டர் ரெபக்காவும் சோஃபியாவை கூப்பிட்றதுக்காக வராங்க. நேருக்கு நேர் அந்த ஃபாதரை சந்திச்சா மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டர் கிட்ட என்னோட அத்தைக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குது, நான் உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் கிளம்புறா. அதனால் ரெபக்காவும் அவளை தடுக்கலை. சரி போய் அதை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. இங்கே வீட்டில் ஜேசனை காமிக்கிறாங்க. சாரா இன்னைக்கு அவங்க வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குது வா அப்படின்னு மெசேஜ் அனுப்புவோம். அந்த பார்ட்டிக்கு இவன் போகணும் அப்படின்னு அப்பா கிட்ட பர்மிஷன் கேட்குறான். ஆனால் அப்பா இந்த மாதிரி பார்ட்டிக்கு போகிற வேலையெல்லாம் ஆகாது, பேசாமல் வீட்டில் உட்காந்து படி அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் அப்பனுக்கும் மகனுக்கும் வழக்கம் போல் தகராறு முட்டிக்க நான் சாராவை பார்க்க போயே ஆவேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை மீறி சாராவோட வீட்டுக்கு வர்றான். வந்து அங்கே பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு சாராவும் இவனும் சம்பவம் பண்ணலாம் அப்படின்னு அவனை பெட்ரூமுக்கு கூப்பிட்டு வரா. 2 பேரும் சம்பவத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜேசன்னால சாரா கூட இணைஞ்சிருக்க முடியல. அவன் நினப்பெல்லாம் சோஃபியா மேலேயே இருக்க. இல்லை என்னால் முடியல அப்படின்னு சாராவை உதறிட்டு கையில் ஒரு சரக்கு பாட்டிலை எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த நாட்டிலலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கையில் சரக்கு பாட்டில் இருந்தால் பிடிச்சி உள்ளே போட்டுருவானுங்க. நம்ம ஊர் மாதிரியெல்லாம் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. சரியாக இவன் சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போக ரோந்துக்கு வந்த போலீஸ் அவனை கையங்காலமாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ண போகிற சமயத்தில் சோஃபியா அங்கே வந்துடுறா. அவளுக்கு எப்பவுமே இவனை ஃபாலோ பண்ணுறதான வேலை. வந்தவ ஜேசனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறா. ஒரு நன்னே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறதுக்காக அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அவனை அரெஸ்ட் பண்ணாமல் விட்டுறாரு. நீ இந்த நிலைமையில் வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்குறாங்க. வெறி பிடிச்ச சோஃபியா சும்மா இருப்பாளா? 2 பேரும் ரூம்ல தாறுமாற சம்பவம் பண்றாங்க. என்னதான் ஜேசனுக்கு சோஃபியா மேல ஒரு விதமான ஈர்ப்பு இருந்தாலும் நம்ம பண்றது தப்பு அப்படிங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியுது. இதை சோஃபியா கிட்ட எடுத்தும் சொல்றான். ஆனா சோஃபியா அது எல்லாத்தையும் ஏத்துக்க தயாரா இல்லை. நம்ம 2 பேர்த்தோட வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கு, ஏன்னா நம்ம 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி அவனை லவ் பண்றதுக்கு கன்வின்ஸ் பண்றான். ஆனா ஜேசன் அதுக்கு உடன்படல. நம்ம 2 பேரும் ஏதோ ஒரு வீக்னஸ்ல நடந்துக்கிட்டோம், நடந்ததா இருக்கட்டும், இனிமேல் நம்மளுக்குள்ள இது தொடரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேயே அம்போன்னு விட்டுட்டு ஹோட்டல் ரூமை விட்டு கிளம்பிடுறான். இதனால சோஃபியா பைத்தியக்காரி மாதிரி கத்துன்னு கத்துறா. முடியெல்லாம் பிடிச்சி பிச்சுக்கிறா. இவ சரியான சைக்கோ தான். அந்த சமயத்துல தான் வீட்டில் அம்மா ஜேசனோட அப்பா கிட்ட பையனோட இஷ்டப்படி வாழ விடுங்க, அப்பதான் அவன் ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி அவன் 1 வருஷம் ஸ்டடீஸ்க்கு பிரேக் கேட்டிருப்பான் இல்லையா, அந்த பிரேக்குக்கு அவங்க அம்மா பர்மிஷன் வாங்கிடுறாங்க. இதனால் வீட்டுக்கு வந்த பையனை சந்திச்ச அப்பாவும் உன் இஷ்டம் போல் பண்ணுப்பா, உன் லைஃப் நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை, இந்த எக்ஸாமோட ஸ்கூலை முடிச்சுட்டு நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும் ஜேசன் செம்ம ஹாப்பி ஆகிறான். வீக்கெண்டு முடிஞ்சு மறுநாள்
அண்ணனும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் தங்கச்சி ஜோயி பார்க்குறா, ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி தெரியுது. ஆனால் உள்ளே யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இவ பார்க்குறான்னு தெரிஞ்ச உடனே அந்த கார் இவங்களை கடந்து போயிருதா. உடனே இந்த காரோட நம்பரை நோட் பண்ண ஜோயி அவள் லேப்டாப்பில் இந்த காரோட நம்பரை சர்ச் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அது சோஃபியாவோட காரு. இப்போ ஜோயியோட சந்தேகம் ஊர்ஜிதமாகுது. இந்த சோஃபியா தன்னோட அண்ணன் பின்னாடி சுத்துறா அப்படிங்கிறத அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. ஸ்கூலுக்கு வந்த ஜேசன் நேற்று சோஃபியா கிட்ட ஹோட்டலில் கடுமையாக பேசிட்டு வந்திருப்பான் இல்லையா, அதனால் மனசு கேட்காம அவளை போய் பார்க்கலாம் அப்படின்னு சோஃபியாவோட கேபினுக்கு வர, அங்கே பார்த்தீங்கன்னா சோஃபியா பேச்சு மூச்சு இல்லாமல் கிடக்கிறா. வந்து அவளை உசுப்பி பார்க்குறான், தட்டி பார்க்குறான். அவள் எதுக்கும் எந்திரிக்கல. கடைசி முயற்சியாக அவள் வாயோட வாய் வச்சு ஆக்சிஜன் கொடுக்குறான். சட்டுன்னு அவனை கட்டி பிடிச்சி அப்படியே அதை மொத்தமாக கன்வெர்ட் பண்ணுறா சோஃபியா. இத்தனை நேரம் அவள் வேணுட்டு நடிச்சிட்டு இருந்திருக்கா. இதனால் கடுப்பான ஜேசன் சட்டுன்னு அவளை உதறி தள்ளிட்டு, என்ன பைத்தியக்காரத்தனம் இது, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கும் என் மேலே ஆசை இருக்குது பாத்தியா அப்படின்னு சொல்ல, இன்னொரு தடவை இந்த மாதிரி கேணத்தனமாக ஏதாவது பண்ணினீங்கன்னா நான் பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்ல வேண்டியது வரும் அப்படின்னு மிரட்டவும், அதுக்கு சோஃபியா ரொம்ப கூலாக, தாராளமாக போய் சொல்லு, நான் ஒரு வீடியோ ஆதாரம் வச்சுருக்கேன், நம்ம 2 பேரும் அன்றைக்கி ரூமில் இருந்தோமே அதை ஃபுல்லாக வீடியோ டேப் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் பிரின்ஸிபல்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு அவனை பிளாக்மெயில் பண்ண ஜேசனுக்கு அப்படியே குப்புன்னு வேர்க்குது. அட சாமி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கோம், இந்த பேய்கிட்ட வாண்டடாக வந்து மாட்டிட்டோமே அப்படின்னு இப்போ தான் அவன் உணர ஆரம்பிக்கிறான். அந்த சமயத்தில் தான் ஜோயி இவனுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க, ஃபோனை எடுக்கவும் ஜோயி அந்த கார் விஷயத்தை பற்றியெல்லாம் அவங்ககிட்ட சொல்கிறா. அதுக்கு ஜேசனும், இந்த விஷயத்தை இப்போதைக்கு யாருக்கிட்ட சொல்லிடாத, நான் உன்னை வந்து மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துகிறான். மறுநாள் சோஃபியா எதிர்பார்க்காத சம்பவம் ஒன்று அந்த ஸ்கூலில் நடக்குது. எந்த சாராவை ஸ்கூல்லேருந்து சஸ்பெண்ட் பண்ணிதாங்களோ அந்த சாராவையை சிஸ்டர் ரெபக்கா திரும்பவும் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வராங்க. அவளும் கிளாஸ்குள்ளே வர, இதனால் கடுப்பான சோஃபியா, நீங்கள் எப்படி அவளை ஸ்கூலில் அனுமதிக்கலாம், இந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு போய் சண்டை பிடிக்கவும், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் என்கிட்ட பேசாத, நீ முதல்ல கரெக்டாக ப்ரே பண்ண பழகிக்கோ அப்படின்னு அவளுக்கு ப்ரே பண்ண தெரியாததை குத்தி காமிச்சிட்டு போகிறாங்க கோவமாக. இவளை விட்டு வச்சுருந்தா தானே நம்மளுக்கு தொல்லையாக இருப்பா அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறா. சாரா வந்ததில் ஜேசனுக்கு செம ஹாப்பி. அன்னைக்கு ஈவினிங்கு அவளுக்காக ஒரு பாட்டு எழுதி பாடுறான். 2 பேரும் டின்னரில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, சாரா நான் குளிச்சுட்டு வரேன்ட்டு ரூமுக்கு போகிறா. அந்த சமயத்தில் அவளை ஃபாலோ பண்ணிட்டு வந்த சோஃபியா சாராவை கையில் வச்சிருக்கிற கல் எடுத்து மண்டையிலேயே ஓங்கி ஒரே அடித்து கொண்டு போடுறா. சோப்பை கால் கடியை கீழே போட்டுட்டு அவள் சோப்பில் வலிக்கு கீழே அடிபட்டு செத்ததா அந்த கொலையை ஜோடிச்சிட்றா. அவள் நினச்ச மாதிரியே அவள் ஸ்லிப்பாகி கீழே விழுந்து செத்துட்டா அப்படின்னு தான் போலீஸும் நம்புகிறாங்க. சிஸ்டர் ரெபக்கா ரொம்ப வருத்தப்படுறாங்க. மறுநாள் அவளுக்காக சர்ச்சில் ப்ரே பண்ணிவிட்டு சோஃபியா வெளியே வந்த சமயத்தில் அவளை வழிமறைச்ச ஜேசனும், சோஃபியாவோட மரணத்துக்கு நீ தான் காரணமாக இருப்பேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, என் சந்தேகம் உண்மைதான் கண்டுபிடிச்சேன், உன்னை ஜெயிலில் தள்ளாமல் விட மாட்டேன் அப்படின்னு ஜேசன் அவளை மிரட்டவும், ரொம்ப கூலாக சிரித்த சோஃபியாவும், உங்கள்கிட்ட எவிடன்ஸ் இருந்தால் தாராளமாக போய் போலீஸில் சொல்லு, ஆல்ரெடி அவங்க இது ஆக்சிடென்ட் கேஸுன்னு கேஸவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இனி நீ என்ன போய் கற்றுனாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, மோரோவர் சாராவை பற்றி நீ தேவையில்லாமல் ஸ்கூலில் ஏதாவது பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம 2 பேர்த்துக்கும் நடுவில் நடந்தது எல்லாத்தையும் நான் இந்த ஸ்கூல் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிடுவேன், என்ன எப்படி வசதி அப்படின்னு அவனை கவுண்டர் பண்ணிட்டு போகிறா. இந்த சனியன்கிட்ட இருந்து எப்படி தப்பிப்போம் அப்படின்னு தெரியாமல் ஜேசன் அம்போன்னு அங்கே நிற்கிறான். அந்த வீக்கெண்டு ஜேசனும் அவங்க வீட்டுக்கு கிளம்ப, சோஃபியா சிஸ்டர் ரெபக்கா கிட்ட தன்னோட ஆண்டி இறந்து போயிட்டாங்கன்னு இப்போ தான் நியூஸ் வந்திருக்கு, நான் போகணும் அப்படின்னு பொய் சொல்கிறா. அன்னைக்கு நைட்டு ஜேசன் அப்பா அம்மா தங்கச்சி கூட ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க. இவனை ஃபாலோ பண்ணுறதே வேலையாக வச்சுருந்த சோஃபியாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே வர, என்னவோ சோஃபியா இவங்களை யதார்த்தமாக பார்க்குற மாதிரி ஹாய் அப்படின்னு பேசிட்டு வர, இது இவங்க டீச்சருன்னு தெரிய அவங்க அப்பா அம்மாவும் நீங்களும் எங்கள் கூட டின்னரில் ஜாயின் பண்ணிக்கங்கன்னு உட்கார வைக்கிறாங்க. அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக போகுது. எதையும் வெளியே காமிச்சிக்க முடியாது பாருங்கள், அதனால் அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ தான் அன்றைக்கி நைட்டு வீட்டுக்கு வந்தோடனே ஜோயி, உனக்கும் அந்த சோஃபியாவுக்கும் நடுவில் என்ன ஓடிட்டுருக்கு அப்படின்னு அண்ணனை பார்த்து கேட்கவும், அவன் நடந்தது எல்லாத்தையும் தங்கச்சிக்கிட்ட போட்டு உடைக்க, அப்படின்னா இவ உண்மையில் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இங்கே சிஸ்டர் ரெபக்காவை காமிக்கிறாங்க. சோஃபியாவோட அத்தை இறந்துட்டாங்கன்னு அவன் சொல்லிட்டு போயிருப்பார்ல, அதனால் அவள் அத்தையோட குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லலான்னு ஃபோன் பண்ணால், நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அத்தையும் இங்கே சாகலை, அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சிஸ்டர் ரெபக்காவுக்கு செம ஷாக்கு.
அப்படின்னா இந்த சோஃபியா யாரு அப்படின்னு அவங்களுக்கும் இப்போ சந்தேகம் வர, மறுநாள் சோஃபியாவை லாக் பண்ண சிஸ்டர் ரெபக்காவும், நீ எப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்தையோ அதிலிருந்து இந்த ஸ்கூலில் ஏகப்பட்ட அசம்பாவிதமெல்லாம் நடக்குது. இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்டு சாரா இறந்தா, இப்போ உன்னோட பொய்யான அத்தையும் இறந்துட்டாங்க. இந்த விஷயத்த நான் இப்படியே விட போகிறதில்ல. நீ வேலை செஞ்சதா சொல்கிற அந்த பழைய ஸ்கூல் ஃபாதருக்கு ஃபோன் பண்ணி நான் கன்ஃபார்ம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம குட்டெல்லாம் வெளியாயிடுச்சு அப்படின்னு சோஃபியாவுக்கு தெளிவாக புரிஞ்சு போகுது. உன்னை விட்டாதானே நீ அந்த ஃபாதருக்கு ஃபோன் பண்ணுவ அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பூஜாடி எடுத்து அந்த அம்மா மண்டையிலேயே ஒரே போடு. நல்ல வேளை அந்த அம்மா சாகலை, அன்கான்ஷியஸாக மயங்கி விழுந்துடுறாங்க. ஆனால் சோஃபியா அந்த அம்மா செத்துட்டா அப்படின்னு நினச்சிக்கிறா. அதே சமயத்தில் இங்கே அண்ணனும் தங்கச்சியும் இந்த சோஃபியாவோட ரூமை சோதனை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இல்லாத சமயமாக அந்த ரூமுக்குள்ளே நுழையிறாங்க. அவள் லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த உண்மையான சிஸ்டர் சோஃபியாவோட ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அதில் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவள் லேப்டாப்பு ஃபுல்லாக ஜேசனோட ஃபோட்டோஸாக நிறைஞ்சு கிடக்குது. அவன் ஃபோட்டோஸு வீடியோஸுன்னு எல்லாத்தையும் சேகரித்து வச்சுருக்கா. ஆக்சுவலாக இவ பேர் லாரா. அவங்க கண்டுபிடிச்ச இந்த விஷயத்த சிஸ்டர் ரெபக்கா கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெபக்காவை தேடி வராங்க. ஆனால் சோஃபியா இவங்க 2 பேர்த்தையும் எதிர்கொண்டு என்ன ஏது அப்படின்னு விசாரிக்கிறா. உன்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சு போச்சு லாரா அப்படின்னு ஜோயி சொல்லவும், அதை கேட்ட சோஃபியா, ஓ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, அப்போ உன் கதையும் முடிச்சிட வேண்டிதான் அப்படின்னு ஜோயை அடித்து கீழே தள்ள, அவளை காப்பாற்றுறதுக்காக ஜேசன் ஓடி வர்றான். அவனையும் அடித்து கீழே தள்ளுறா. ஒரு கட்டத்தில் சோஃபியா கைத்தை எடுத்து ஜோயி கழுத்தை சுற்றி அதை நெருக்க ஆரம்பிக்க ஜோயி உயிருக்கு போராடுறா. வெறி கொண்டு இருக்கிற சோஃபியா கூட அவனால் ஃபைட் பண்ண முடியல. அதனால் என்ன பண்ணுறான்னா, அங்கே இருந்த ஒரு ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து பின்னாடி இருந்து அவளை ஒரே ஏற்று. அங்கேயே சோஃபியா கீழே விழுந்து செத்தும் போகிறா. அவனை பிடிச்சிருந்த சனி ஒளிஞ்சு. இப்போ ஜேசன் அந்த ஸ்கூலை விட்டு அவன் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கிளம்புறான். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. அந்த ரெபக்கா சிஸ்டர் நல்லாகி வந்து அவனுக்கு வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்க அப்பா அவனுக்கு ஒரு புதுசாக கிட்டார் வாங்கி கொடுக்குறாரு. உன்னோட வாழ்க்கையை நீயே தீர்மானம் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லா சுதந்திரமும் அவனுக்கு கொடுத்துட்றாரு. ஜேசனும் அந்த ஸ்கூலை விட்டு கிளம்புறான். ஆனால் எப்பெல்லாம் அவன் இந்த ஸ்கூலை நினச்சிக்கிறானோ அப்பெல்லாம் இந்த சோஃபியா இவனோட நினைவுக்கு வருவா. இதோட இந்த படமும் முடியுது.